Article 89 of the Indian Constitution deals with the chairman and deputy chairman of Council of States. இப்போ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவுக்கு அவை தலைவர் யாரு, அவையுடைய துணைத் தலைவர் யார்? இப்போ ராஜ்யசபாவுடைய சேர்மன் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. யார் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் ஆகுறாங்களோ தே ஆட்டோமேட்டிக்கலி பிகம் த சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ இட் இஸ் கால் Vice President of India is the ex officio chairman of the ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ டெப்டி சேர்மன் அப்படிங்கிறவர் அந்த ராஜ்யசபால இருந்து ஒரு நபர் யார் வேணாலும் போட்டி போடலாம். அப்போ அந்த யார் வேணாலும் போட்டி போடலாம். அந்த அவை உறுப்பினர்கள் 2-3 பேர் கூட போட்டி போடுவாங்க. ஆனால் அவங்க இதில் யார் அதிக பெரும்பான்மையான வாக்கு வாங்குறாங்களோ they will be elected as a டெப்டி சேர்மன். அப்போ இவங்க 2 பேரும் தான் என்னது ஆஃபீஸர் ஆர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ராஜ்யசபா.